ஹாய் மக்களே, இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறது தர்மபுரி காரியமங்கலம் பண்டாரஹள்ளிங்கிற கிராமத்தில் ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட், ஃபன், த்ரில், ரெக்ரியேஷன், அட்வென்ச்சர் அண்ட் ரிசார்ட், தீம் பார்க், சிஎஸ் கிராண்ட்ங்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். குழந்தைங்களோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இந்த சிஎஸ் கிராண்ட் பார்க். உள்ளே என்ட்ரானதி லெஃப்ட் சைடில் ரிசப்ஷன் இருக்கும். உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு சங்கு மாலை வச்சு அனுப்பிப்பாங்க. ஒரு சூப்பரான வெல்கம் ட்ரிங்க் கூடவே தருவாங்க. நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளையண்ட்டாக இருக்கிறாங்க. நாங்கள் முந்தின நாள் சாயந்தரமே வந்துட்டோம், செக்இன் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னென்ன இருக்கிறதுங்கிறது மார்னிங் டு நைட் வரைக்கும் காமிச்சிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3 வேளைக்கும் உங்களுக்கு என்ன வேணும், வெஜ் நான்வெஜ்லங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க. டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ அப்படியே ஸ்விம்மிங் பூல், ரூம் டூர்லாம் பார்த்துடலாம். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறவங்களா இருந்ததுன்னா பிஃபோர் 10:30க்குள்ளே நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணியிருங்க. ஏன்னா வீக்கெண்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா நியர்பை ஏரியாஸ்லேருந்து நிறையா பேர் வந்துடுவாங்க. ஸ்கூல், காலேஜஸ்லேருந்து நிறைய பேர் அங்கே வருவாங்க அந்த ரெசார்ட்டுக்கு. 가슴이 떨려와 자꾸 미안 네 앞에만 서면 난 너만 보면 이게 아닌데 내 맘은 그게 이런 게 아닌데 예쁘게 말하고 싶었지만 내 맘이 들킬까 난 겁이 나서 차라리 இந்த ரெசார்ட்டில் ஏகப்பட்ட பிளான்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு ஏற்ற ஒரு பிளேஸுங்க. அழகழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. காலையில் நேரமாக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இங்கே ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 11 ரூம்ஸ் தான் இருக்குது. நீங்கள் புக் பண்ணுறதுனா 15-20 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்குங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாங்க இப்போ உள்ள ரூமில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரூம். வாங்க இனி முன்னாடி போய் தோப்புக்குள்ளே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேன்க்வெட் ஹால் தான் பார்க்க போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளே போய்க்கலாம் தோப்புக்குள்ளே. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் தான் கேம்ஸ் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதாங்க பேங்க்வெட் ஹால். இந்த ஹாலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஃபோட்டோ இருக்குது. ஆக்டர் கமல்ஹாசன், பாடலாசிரியர் ஸ்னேகன் எல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க. இந்த பெரிய ஹால் பார்த்திங்கன்னா 2 ஹால் இருக்குது. 2 ஹால்லையுமே நீங்கள் ஃபங்க்ஷன், குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் வைக்கணுன்னு அப்படின்னா இங்கே வைக்கலாம். இங்கே புஃபே சிஸ்டம். இந்த ஹாலில் ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களுக்கு இங்கேயே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு 500 பேர் பக்கமாக உட்காரலாங்க இந்த ஃபங்க்ஷனில். வாங்க அப்படியே அந்த சைட் போகலாம். கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடலாம், த்ரோ பால் விளையாடலாம்.
காலேஜஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இங்கே ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டாமெண்ட்ரின்னு இருக்குது. நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இப்போ வாங்க ரெயின் டான்ஸ் பார்க்கலாம். இந்த சைட் பாருங்கள், நிறைய மரம் இருக்கிறதுனால ஹேமக் கட்டி விட்டுருக்குறாங்க. குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்களுக்கெலாம் வந்து நிறைய அப்டிக்கல் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா பேலன்சிங் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், எல்லா கேம்ஸுமே வந்து பாதி மரத்தளவுக்கு ஹைட்டில் தான் இருக்குது. அங்கங்கே மரத்தில் வந்து ஏணியாட்டு வச்சுருப்பாங்க, அதில் ஏறி போய் ஒவ்வொரு கேமும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். எல்லா கேம்ஸுக்குமே வந்து அங்கங்கே கைடு இருப்பாங்க, ஃபுல் சேஃப்டியோடு தான் இருக்கும். ரோப்பில் நடக்கிற மாதிரி நிறைய ராடெல்லாம் இருக்கும், அந்த ராடில் நடக்கிற மாதிரி நெட்டு கட்டிகிட்ருப்பாங்க, நெட்டில் பேலன்ஸ் பண்ணி அப்படி நடந்து வர மாதிரி. அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு நியர்லி ஒரு 24-25 கேம்ஸ் பக்கமாக இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ த்ரில்லிங்காக நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாதுங்க, ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, மாட்டு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. 2 நாள் வரீங்களா, வீக்கெண்டில் வரீங்களா, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நீங்கள் கேட்குறது தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. 바람이 불어온가 밤에
꺼진했던 조각들이 난 떠올라 순간에 falling down 감추려 애썼던 마음 다 들킬까봐 கோடீஸ்வரன் என்ன இருக்கான்னு 버렸지 깊은 밤 잠든 널 내 안에 담아두고 있어. இனி மாட்டு வண்டியில் உங்களை சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். 순간이 바로 지금